ஒரு பெரிய பணக்கார தந்தை ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். என்னன்னா, நம்மளுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் யாருக்கிட்ட கொடுக்கறது? நமக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம சொத்துக்களை நம்ம பசங்கிட்ட கொடுத்துடலாம். அவருக்கு மொத்தம் 3 பசங்க. அந்த 3 பசங்களை யாருக்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் அவருக்கு வந்தது. அப்போ யோசனை பண்ணார், இவங்கக்கிட்ட எப்படி நம்ம கொடுக்கறது? முதல் பையன்கிட்ட கொடுக்கலாமா, ரெண்டாவது பையன்கிட்ட கொடுக்கலாமா, இல்லை மூன்றாவது பையன்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்ற யோசனை. சரி, இவங்க 3 பேரில் யார் திறமையான ஆள் என்பதை நம்ம முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த யோசனையில் ஒரு யோசனை ஒன்று வந்துச்சு அவருக்கு. என்னன்னா, 3 பேரையும் நம்ம கூப்பிட்டுடலாம் அப்படின்ற ஒரு யோசனை. முதல்ல அந்த 3 பேரையும் கூப்பிட்டார். தன்னுடைய 3 மகன்களையும் கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே, ராஜா, என்னுடைய மொத்த சொத்துக்களையும் யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்து அதை நிர்வகிக்கலான்னு நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வயசாகிடுச்சு. நீங்கள் 3 பேரில் யார் அதுக்கு தகுதியானவங்க? 3 பேர்கிட்டையும் நான் கொடுக்க முடியாது. யாராவது ஒருத்தரை மேனேஜிங் டைரக்டர் ஆக்கிட்டு மீதி பேர்கிட்ட அந்த பொறுப்புகளை ஒப்படைச்சிடலாம். உங்கள் 3 பேரில் யார் திறமையாக இருக்கிறீங்க என்றதை நான் சோதிக்கணும் அப்படின்னாரு. சரிப்பா, நீங்கள் சொன்னால் நீங்கள் என்ன டெஸ்ட் வச்சாலும் நாங்கள் ரெடி அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணார்னா, சரி, உங்களுக்கு நான் இப்போ ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன். என்ன அந்த டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உடனே சடான்னு என்ன பண்ணார், கையில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து அவங்க பசங்கிட்ட கொடுத்துட்டார். இவங்களும், என்னப்பா டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னீங்க, பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்களே அப்படின்னார். பசங்கள்லாம் அப்படி சொன்னதுமே இவர் ஒரு கேள்வி கேட்டார். இந்த பணத்தை நீங்கள் சம்பாதிக்கணும்னா, இந்த மாதிரி நிறைய பணம் வேணும்னா, நான் சொல்லக்கூடிய தேர்வுலையும் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி நீங்கள் பணத்தை சம்பாதிக்க முடியும். அப்போ நான் வைக்கிற டெஸ்ட்டில் யார் அதிகமான மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பணங்களையும் இந்த மாதிரி சொத்துக்களையும் நான் ஒப்படைப்பேன். டெஸ்ட்டு என்னப்பா அப்படின்னு இவங்க கேட்ட உடனே இவர் உடனே என்ன பண்ணார்னா, எல்லார்கிட்டையும் தலை வாடுற சீப்பு ஒன்று கொடுத்துட்டார். அதாவது ஒவ்வொருத்தர்கிட்டையும் 100 சீப்பை கொடுக்குறார். மொத்தம் 3 பசங்க. ஒவ்வொரு பசங்கக்கிட்டையும் ஒவ்வொரு பண்டல், அதாவது 100 சீப்பு கொண்ட ஒரு பண்டல், இந்த மாதிரி 3 பசங்கக்கிட்டையும் அந்த சீப்பு பண்டலை கொடுக்குறார். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னப்பா அது, ஏதோ டெஸ்ட் வைப்பீங்க, பேப்பர் எடுத்துன்னு எழுதுறேன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்களே அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னார், நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சீப்பெல்லாம் கொண்டு போய் நீங்கள் விற்றுட்டு வரணும் அப்படின்னாங்க. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, எப்படி விற்கிறது அப்படின்னா, இதை நீங்கள் விற்க வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, புத்த மடாலயங்களில் போய் நீங்கள் விற்கணும் அப்படின்னு. இவங்களுக்கு ஒரு சந்தேகம், அங்கே போய் நாங்கள் ஏன் விற்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த புத்த மடாலயங்களில் இருக்கிற புத்தரை வழிபடக்கூடியவர்கள் தலையில் முடி இல்லாமல் மொட்டை அடித்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் போய் நீங்கள் இந்த சீப்பை விற்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன உடனே இவங்க எல்லாரும் ஆழ்ந்து யோசனை பண்ணாங்க. சரிப்பா, எப்படியாவது நாங்கள் விற்றுட்டு பாஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சீப்புங்களை எடுத்துக்கிட்டு அந்த புத்த மடாலயத்திற்குனுடைய வெளிப்புறமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. சரி, எப்படியாவது நம்ம இன்றைக்கி இந்த சீப்புகளை விற்றுடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட போய் கேட்குறார், ஐயா, இந்த சீப்பை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு இவர் கேட்ட உடனே, இல்லை தம்பி, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இந்த தம்பி என்ன சொன்னார், உங்களுக்கு எதுக்குன்னா உதவுங்க, என்கிட்ட முடியே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு. இல்லை, நீங்கள் முதுகு சொரியறதுக்காக பயன்படும், இதை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னார். அவரும் என்ன பண்ணார், சரி என்ன பண்ணுறது தம்பி, டெய்லி வந்து போயிட்டுருக்க, சரி அந்த சீப்பை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு சீப்பை அவர் வாங்கிக்கினார். முதல் பையன் ஒரு சீப்பை விற்றான். இதே மாதிரி ரெண்டாவது பையனும் இன்னொருத்தர்கிட்ட கேட்டு அவன் ஒரு 4 சீப்பை விற்றான். மூன்றாவது பையன் மொத்த சீப்பை விற்றுட்டான். அப்போ முதல்ல போனவனும் ரெண்டாவது போனவனும் அவன் ஒரு சீப்பையும் இவன் ஒரு 4 சீப்பையும் விற்றான். இந்த கடைசியாக போன பையன் மொத்த சீப்பையும் விற்றுட்டான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அப்படியே போகலான்னு இவன் கிளம்பி போகிறாங்க. ஆனால் எப்படி விற்றாங்கன்றது தான் இந்த கதையினுடைய முக்கியமான திருப்புமே. உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட போனாங்க. முதல் பையன் போய் காட்டுறான், அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் சீப்பை விற்றுருக்குறேன்ப்பா. எத்தனை சீப்படா விற்ற? ஒரே ஒரு சீப்பு தான்ப்பா என்னால் விற்க முடிஞ்சிச்சு. பரவாயில்லையா, எப்படி விற்றுட்ட ஒரு சீப்பை? அவங்களுக்கு தேவையே இல்லையே. அண்ணா, இல்லைப்பா, நீங்கள் முதுகு சொரியாத பயன்படும், இந்த சீப்பை நீங்கள் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு கெஞ்சன உடனே அவங்க ஒருத்தர் வாங்கிக்கினாங்கப்பா அப்படின்னு. சரிப்பா, நீ கிளம்பு அப்படின்னு அவர் அனுப்பிச்சிட்டு ரெண்டாவது ஒரு பையன் வந்தான்.
அந்த பையன் என்ன பண்ணான், அப்பா நான் 4 சீப்பை விற்றுட்டேன், மீதி 96 சீப்பு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா. பரவாயில்லையே, அவனை விட நீ ஒரு 3 சீப்பு எக்ஸ்ட்ரா விற்றுக்கிற, பரவாயில்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அனுப்பிச்சிட்டார். 3ஆவதாக ஒரு பையன் வந்தான். அப்பா மொத்த சீப்பை நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆச்சரியம். அட எப்படா இவ்வளோ சீப்பை நீ விற்றுட்ட, பரவாயில்லையே, அவங்களுக்கு முடியே இல்லை, எப்படி நீ விற்றுட்ட அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அந்த பையன் ஒரு விளக்கத்தை சொன்னான். அப்போ அந்த சீப்பு அவங்களுக்கு தேவையில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே எப்படி நான் தேவையை உருவாக்கணும்னா, ஐயா நீங்கள் வரக்கூடிய புத்தர் சீடர்களுக்கு எல்லாவற்றுக்கும் நீங்கள் இந்த மாதிரி சீப்பை நீங்கள் கொடுத்து உதவும் போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. எப்படிங்க, நாங்கள் தான் முடியே இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு. நாங்கள் முடியை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் அந்த சீப்பில் நான் ஒரு வசனத்தை எழுதி வச்சுருக்கேன், அதை பாருங்கள் அப்படின்னு. இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா சீடர்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரியான சீப்புகளை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது புத்தருடைய ஆசையோடு வழங்கப்பெற்றது, இதை நீங்கள் மகிழ்ச்சியாக பயன்படுத்திங்க, வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா சீப்புகளிலுமே ஒவ்வொரு புத்தருடைய வசனங்களை நான் பதிச்சு வச்சுருக்கேன், நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்திக்கங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக வாங்கிக்குவாங்கப்பா. அப்படி சொன்னதுனால எல்லா சீப்பும் விற்றுட்டாங்க. மீதி இருக்கிற சீப்பு அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, என்கிட்ட எந்த சீப்பும் இல்லை, இன்னும் 100 சீப்பு என்கிட்ட ஆர்டர் கேட்டிருக்காங்கப்பா அப்படின்னு அந்த பையன் சொன்னான். உடனே அவங்க அப்பா அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நீ தாண்டா என்னோடய சொத்துக்களுடைய மொத்த உரிமையாளரும், இதுக்கப்புறம் என் சொத்தை பார்த்துக்கிற மொத்த உரிமையை நான் உங்கள்கிட்ட தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா யாருமே இந்த மாதிரி இல்லை, நீ மட்டும் என்ன பண்ண, கொஞ்சம் யோசனை பண்ணி இல்லாத ஒரு இடத்துல வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பொருளை நீ விற்பனை செஞ்சுருக்கிற, அதனால் என்னோடய மொத்த சொத்துக்களையும் பார்த்துக்கிற உரிமையை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி திறமையாக இருந்தால் தான் எந்த இடத்துலையும் உங்களுடைய பொருட்களை நீங்கள் விற்பனை செய்யலாம். வார்த்தைகள் ரொம்பவும் முக்கியம். ஸோ வார்த்தைகளுக்கு ரொம்ப மதிப்பு அதிகம் என்று சொல்லி தன்னுடைய மகன்களை எல்லாம் பாராட்டிட்டு அந்த சொத்துக்களை, அந்த பார்த்துக்கிற பொறுப்பை அந்த கடைசியாக போன 3வது மகனிடம் ஒப்படைத்தார். மிக்க நன்றி.